ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீ தயா ஹோம் அண்ட் கேக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் பிரெட் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் புட்டிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 100 கிராம் பிரெட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க், 25 ml நெய், 75 கிராம் வெண்ணெய், 100 கிராம் பொடிச்ச சர்க்கரை, 2 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இப்போ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமில் வச்சு டோஸ்ட் பண்ணணும். பாதி ப்ரெட் மட்டும் டோஸ்ட் ஆனால் போதும். ஃபுல்லாக டோஸ்ட் ஆச்சுன்னா அப்புறம் ப்ரெட்டு மொறுமொறுன்னு ஆகிடும். புட்டிங் சாஃப்டாக வராது. லைட்டாக கோல்டன் கலர் வந்ததும் ப்ரெட்டை எடுத்துடலாம். டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பவுட்ராவோ இல்லைனா க்ரம்ஸ் மாதிரியோ அரைச்சிடக்கூடாது. ஓட்ஸ் மாதிரி இருக்கணும். வீடியோவில் இருக்கிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ ப்ரெட்டு தூள் ரெடி ஆகிடுச்சு, இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் 100 கிராம் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சலிக்கணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரையை 100 கிராம் அளந்ததுக்கு அப்புறமா பொடி பண்ணிக்கோங்க. இது கூடவே 75 கிராம் வெண்ணெயை சேர்த்துக்கலாம். வெண்ணெயை ஒரு மணி நேரம் முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுடுங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இது ரெண்டையும் நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் சேராத மாதிரி தான் இருக்கும். மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு க்ரீம் மாதிரி கிடைக்கும். பட்டரோட கலர் லைட்டாக ஆனதும் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையாக சேர்த்து கலந்துக்கோங்க. ஒரு முட்டையை சேர்த்துட்டு 30 செகண்டுக்கு பீட் பண்ணிவிட்டு அடுத்த முட்டையை சேர்த்துக்கலாம். இது கூடவே கண்டென்ஸ்டு மில்க், நெய், வெண்ணிலா எசன்ஸை சேர்த்து கலந்துக்கோங்க. நெய்யை உருக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். இப்போது தண்ணி பொருள் ரெடி ஆகிடுச்சு. இதில் பிரெட் தூளை சேர்த்துக்கலாம். 2 பேட்சாக பிரித்து கலந்துக்கோங்க. நடுவுலையே மைதாவையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், புட்டிங் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். இன்றைக்கி நான் 7 ஸ்கொயர் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். புட்டிங்கை சேர்த்ததும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் டேப் பண்ணிக்கோங்க. ஓவனை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கேக்கை உள்ளே வச்சுடுங்க. சேம் 180 டிகிரிக்கு 35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணால் கேக் ரெடி. பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் நல்ல பேக் ஆகி இருக்குது. புட்டிங் ஆறுனதும் பீஸ் போட்டுக்கலாம். சூடாக இருக்கிறப்ப கட் பண்ணக்கூடாது. ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட ஒரு புட்டிங் கேக்கை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.